நீங்கள் கொடுப்பது வாய்ப்பு அல்ல வாழ்க்கை. ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சான்ஸ் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். தட் இஸ் நாட் அ சான்ஸ், தட் இஸ் அ வெரி பிக்கஸ்ட் திங். ஓகே, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ நமக்கு அது வாய்ப்பாக தெரியும், அவங்களுக்கு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு லைஃப் அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம பர்டிகுலராக ஒவ்வொரு கஸ்டமரையும் ஒவ்வொரு ப்ராஸ்பெக்டையும் எந்த அளவுக்கு நம்ம மெனக்கெட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சேல்ஸ் க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டீப்பான ஒரு ஸ்டெப்பு. ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். சேல்ஸ் க்ளோசிங்கில் பணத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எல்லாமே ஓகே சொல்லுவாங்க, ஆனால் பணம் அப்படின்ற விஷயத்தில் ரெடி பண்ணுறதுக்கான சேலஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அல்லது பணம் பாதி இருக்கும், பேலன்ஸ் ரெடி பண்ணுறது ப்ராப்ளம் இருக்கும், எல்லாமே ஓகே ஆகிடும், ஒரு 2000 ரூபா கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இது எல்லாமே இதில் கவர் ஆகும் டெய்லிலெஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் அப்ஜெக்ஷன்லாம் கிளியர் பண்ணி ஓகே சொல்லி எல்லாமே ரெடி சார், ஓகே சார், பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறப்ப ஸோ மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்ப்போம் இதில். ஸோ பொதுவாக பார்க்குற விஷயங்கள் தாண்டி இதில் நான் வந்துட்டு ஒரு ஐடியாலஜி, அதில் கூட ஒரு 3 ஸ்டெப்ஸை நம்ம சொல்யூஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு லீடர்ஸ் பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் ரியல் சேலஞ்ச் அவங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த பணம் வந்துட்டு ரெடி பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்கணும். ஸோ ரெண்டாவது அதுக்கான காரணம் என்னன்றது நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ரீசன்ஸ் ஃபார் மணி ப்ரிப்பரேஷன். ஸோ பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுலையும் அந்த விஷயத்துலையும் என்னென்ன ரீசன்ஸ் வந்துட்டு அதில் அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது அது என்னன்றதை கண்டுபிடிச்சி 3 விஷயங்கள் நம்ம சொல்யூஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 3 சொல்யூஷன்ஸ் மஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இது வந்துட்டு ஒரு ஐடியாலஜி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு 5 விஷயங்கள் பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுல ஒரு ஐடியா இருக்குது. அது கூட நீங்கள் எப்படி அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறீங்கிற ஒரு 3 ஸ்டெப்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம், 3 சொல்யூஷன்ஸ். ஓகே, இதை கண்டிப்பாக ப்ராப்பராக பண்ணணும். இதை பக்காவாக பண்ணிங்கன்னா 100% ஒரு பைசா கூட வழி இல்லாதவங்க கூட டெஃபினெட்லி அந்த ஃபுல் அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கான சோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.